மடி வித்யா, சொல்லுங்கம்மா. இந்த மூலிகையில் மட்டும் ஹேர் ஆயில் பண்ண முடியெல்லாம் கொட்டுதே, கொஞ்சம் நல்லா இருக்குமே சரியா? சரிங்கம்மா. ஹேர் ஆயில் பண்ணுவோம். நிறைய மூலிகை எல்லாம் போட்டு ஹேர் ஆயில் காய்ச்சலாமாம்மா. ஓகேம்மா, சரி. ஓகேம்மா, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து ஹெர்பல் ஹேர் ஆயிலுக்கு 53 பொருட்கள் எடுத்துருக்கோம். அதுக்கு அந்த பொருட்கள்லாம் தான் இதெல்லாம் தான். ஆலிவ் ஆயில், விளக்கெண்ணெய், பாருங்கள், இது மூலிகை பொருட்கள், வெங்காயம், முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, எல்லாமே இந்த ஜாமான் தமிழ் மருந்து கடையில் வாங்கின ஜாமான்கள் இதெல்லாமே இருக்குது. இது வந்து முடி கொட்டாமல் இருக்க, முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கு, பொடுகு கண்ட்ரோலுக்கு, இது எல்லாத்துக்குமே. இங்கே கொஞ்சம் வச்சுருக்கோம் பாருங்கள். வெட்டி வேறு, ரோஸு, எலுமிச்சம்பழம், இது எல்லாமே தான். நல்லா அடர்த்தியாக வளரும், முடி கொட்டாது. 15 நாள் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த பேபி ஹேர், குட்டி குட்டி ஹேர்லாம் வந்துடும். இது வந்து மோரில் ஊற வச்சுருக்கோம். இது ஒரு நாள் ஃபுல்லாக ஊறியிருக்கு. இது வந்து தேங்காய் எண்ணெயிலே ஊற வச்சு எடுத்துருக்கோம். இது வந்து முடி நல்லா அடர்த்தியாக வரும். இதெல்லாம் தான் வாங்க. இதுக்கப்புறம் நம்ம இங்கே ரெண்டு 5 லிட்டருக்கு பிரித்து போட்டு செய்கிறதுக்கு 2 சட்டி வச்சுருக்கோம். நீ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மருதாணி, கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, மகிழம்பூ எல்லாமே போட்டிருக்கோம். இதில் 5 லிட்ரு, அதில் 5 லிட்ரு எண்ணெய் ஊற்றியாச்சு. செக்கில் எண்ணெய். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 எண்ணெய் சட்டி வச்சுருக்கோம். இந்த 2 எண்ணெய் சட்டிலையும் 5 லிட்ரு ஊற்றிருக்கேன். மொத்தம் 20 லிட்ரு ஊற்ற போகிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு 5 ஊற்றிட்டேன், ஏன்னா பொங்கிடும். இலை, மருந்து, இதெல்லாம் மூலிகை ஜாமான்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி 5 லிட்ரு ஊற்றிக்கலான்ட்டு வரிசையாக போட்டுகிட்டே இருக்கோம். இப்போ இந்த போட்டுட்டு பாருங்கள், இலை, பொடிகள், அப்புறம் வந்து சாறு, எலுமிச்சம் சாறு, வெங்காயம், மருதாணி, இது எல்லாமே வரிசையாக போட்டுகிட்டே இருக்கோம் பாருங்கள். இதை போட்டு இப்போ நல்லா கொதித்து வந்து அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம ஒரு வாரம் மறுபடியும் அந்த எண்ணெயிலே இருக்கும். எல்லா ஜாமானுமே, இந்த வெட்டி வேறு எல்லாமே அப்படியே அதிலே இருக்கும். இந்த எண்ணெய் வந்து நம்ம 53 வகையான மூலிகை பொருள் இதில் போடுறோம். இது வந்து நம்ம தலைக்கு ரிலாக்ஸேஷனுக்காகவும், முடி உதிர்வு குறைக்கிது, நல்ல கூலிங் கொடுக்குது, பொடுகு போயிடும். அதுக்கான தேவையான எல்லா ஜாமானும் தான் நம்ம இதில் போடுறோம். முடி உதிர்ற குறைக்கிறது, அடர்த்தி வர்றதுக்கு. முடி உதிர்வு குறைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக அடர்த்தி இருக்கும். 2வது வந்து பொடுகு சுத்தமாக போயிடும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பொடுகுங்கிறது கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகிடும். அதிகமாக இருக்கவங்களுக்கு தனியாக வந்து இன்னொரு எண்ணெய், பொடுகுக்காகவே ஸ்பெஷலாக எண்ணெய் வச்சுருக்கேன். அது வந்து 21 மூலிகை போட்டது. இது வந்து 53 மூலிகை இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம். இது ரொம்ப நல்லாயிருக்கு, கூலிங்காக இருக்குது. நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நீங்கள் தலையில் தேய்க்கும்போது. அந்த அளவுக்கு நல்ல ரிலாக்ஸு, கூலிங், மெயின் நல்ல தலை கூலிங்காக இருக்கும். அதுக்கான ஜாமான் எல்லாமே போட்டிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 2-3 ஜாமான் வந்து எண்ணெயிலே வந்து 2 நாள் ஊற வைக்க வேண்டியது இருக்குது. இன்னொரு ஜாமான் வந்து தயிரில் ஊற வச்சுருந்தோம். அது மாதிரி எல்லாமே கரெக்டாக பக்குவப்படுத்தி ஒன்று ஒரு பொருளையும் பார்த்து காய வச்சு எடுத்து போட்டோம். அரைச்சி போடுறத வந்து அரைச்சி போடுறது, பச்சை இலையாக போடுறது, இந்த மாதிரி ஒன்றும் அதோட தனித்தன்மைக்காக உள்ளதை இப்போ இதில் வந்து நாங்கள் அந்த மாதிரி சேர்த்துட்ருக்கோம். இதில் வந்து நான் ஆலிவ் ஆயில் கலந்துருக்கேன், தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில், விளக்கெண்ணெய் 3 எண்ணெயும் கலந்துருக்கேன். இது வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் மாதிரி டெய்லி லைட்டாக தடவிட்டும் நம்ம ரெகுலர் ஒர்க் பார்க்கலாம். 2வது வந்து பார்த்திங்கன்னா, நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு, தலைக்கு நிறைய சலும்புரை போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மைல்டாக அரைப்போ, சீக்காவோ, இல்லை மைல்டு ஷாம்போ போட்டு குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் நல்லா தேய்ச்சிட்டு நல்லா படுத்துட்டு அதுக்கப்புறம் காலையில் கூட நீங்கள் தலைக்கு குளிச்சுக்கலாம். நல்ல ரிசல்ட் இருக்குது. நல்ல கூலிங்க்கு இருக்கும். கத்தாழை இதெல்லாம் போட்டுருக்கோம். நல்லா இது தேய்க்க தலைக்கு கூலிங்கும் இருக்கும். 2வது அரிப்பு, இந்த பொடுகு தொல்லை இதெல்லாமே இதாக போயிடும். இதில் பொடுதலை கீரையும் போட்டிருக்கேன். இது வந்து இப்போ மூடி போட்டு மூடக்கூடாது, ஏன்னா இது ரொம்ப சூடாக இருக்குது. வேர்வை தண்ணி உள்ளே ஊற்றிடும். இது வந்து மூங்கி தட்டு இல்லைன்னா ஒரு மேலே ஒரு துணி போட்டு மூடி வச்சுட்டு வேடு கட்டி வச்சிட்டோன்னா அந்த சூடெல்லாம் குறைஞ்சிடும்.
ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா எடுத்து வடிகட்டிகிட்ருக்கோம். இந்த பாருங்கள், ஊற்றுப்பா. 3 ஃபில்ட்ரு பண்ணோம். இது ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு, 2 தடவை ஃபில்ட்ரு பண்ணோம். இது வந்து இப்போ மொதல் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை எடுத்து இப்போ 2வது வந்து சல்லடையில் வடிகட்டிடுவேன். அது மேலெல்லாம் இன்னும் இருக்க அந்த சக்கை இதெல்லாமே வடிஞ்சிரும். இதுக்கப்புறம் 3வது இன்னொரு தடவை ஃபில்ட்ரு பண்ணுவேன். அது வந்து நம்ம நைஸ் வடிகட்டி இருக்கும்ல, தண்ணி வடிகட்டுவோம்ல, அந்த பெரிய வடிகட்டி வச்சு 3வது வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் பாட்டிலில் நான் ஃபில் பண்ணிடுவேன். இப்போ வந்து இந்த ஹேர் ஆயிலுக்கு வந்து நாங்கள் மோரிஸ் பண்ணை ஹேர் ஆயில்னு பேர் வச்சுருக்கோம். இது வந்து பாட்டில் ஸ்டிக்கர்லாம் போட்டு ப்ரொஃபஷ்னலாக பண்ணணுன்னு பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம பழங்கால முறைப்படி தான், எங்கள் அம்மா எல்லாம் போட்டது தான் மூலிகைகள். அதை விட இப்போ நான் இன்னும் கொஞ்சம் நிறையா கூட போட்டிருக்கேன். அவங்க வந்து ஒரு 15-20 பொருள் போட்டிருப்பாங்க. இப்போ அவங்க அம்மா செஞ்ச முறையில் தான் நானும் செய்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன், 53 மூலிகை பொருள் போட்டிருக்கேன். இது வந்து ஃபுல்லாக வந்து ஹேர் க்ரோத்து, முடி உதிர்றது தடுக்கிறது, நரைமுடி இளநரையெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே கண்டிப்பாக மாறி வந்துடும். சின்ன பிள்ளைகள் எல்லாத்துக்குமே மாறி வந்துடும். முடி கொட்டுறது நின்றும். இப்போ எல்லாம் வெயில் அலையிறதுக்கு, ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் முடி கொட்டுது. இது வந்து நல்ல கூலிங் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறனால கண்டிப்பாக நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். நல்லா தெரியுது. நீங்களும் இதை யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். பாருங்கள், எல்லாம் நல்லா பேக் பண்ணி பக்காவாக தான் பண்ணுறோம். நீங்கள் வந்து இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லோரும் இதை வாங்கி பயன்பெறணுன்றதுக்காக தான் நான் செஞ்சேன். நிறைய கஸ்டமர் வந்து நான் அந்த குப்பைமேனி ஆயில் காய்ச்சுறேன்ல, அவங்க எல்லாருமே எனக்கு ஹேர் ஆயில் நிறைய பேர் கேட்டனால தான் நான் இந்த ஹேர் ஆயில் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். டேண்ட்ரஃப் ஆயில், ஹேர் ஆயில், ஃபேஸ் க்ளோ ஆயில் எல்லாமே கேட்டிருக்காங்க. எல்லாமே வரிசையாக செஞ்சுருக்கேன். இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஆயில் வேணுங்கிறவங்க மேலே வர நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்போ இல்லைன்னா கால் பண்ணிங்கனாலும் நான் உங்களுக்கு கொரியர் பண்ணுவேன்.